டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் மோர் தென் 4 டைம்ஸ் போகும்போது டிஎன்பிசி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ் ஒரு வேலையை தனியா செஞ்சா 4 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை ஒய் தனியா செஞ்சா 6 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை இஜெட் தனியா செஞ்சா 10 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்கிறாங்க. அதுக்கு மொத்தமா 31,000 ரூபாய் சம்பளம் தராங்க. சோ அதுல எக்ஸுக்கு எவ்வளவு போகும், ஒய்க்கு தனியா எவ்வளவு போகும், இஜெட்டுக்கு தனியா எவ்வளவு போகும்னு கேக்குறாங்க. சோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சமைக்கிறாங்க எப்படி குயிக்கா சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A அதே மாதிரி குரூப் 1 பிலிம்ஸ்க்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ கொஸ்டின்ல எக்ஸ் ஒரு வேலையை தனியா செஞ்சா 4 நாள் செஞ்சு கொடுப்பாரு. அதே வேலையை ஒய் தனியா செஞ்சா 6 நாள் செஞ்சு கொடுப்பாரு. அதே வேலையை இஜெட் தனியா செஞ்சா 10 நாள் செஞ்சு கொடுப்பாரு. 3 பேர் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்க. அதுக்கு டோட்டலா 31,000 சம்பளம் தராங்க. அதுல எக்ஸுக்கு எவ்வளவு போகும், ஒய்க்கு எவ்வளவு போகும், இஜெட்டுக்கு எவ்வளவு போகும்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இந்த 4, 6, 10 அப்படிங்கிறது நாட்கள். இந்த 4, 6, 10 அப்படிங்கிறது நாட்கள். நம்ம இவங்க 3 பேர்த்துடைய திறமையின் விகிதம், அதாவது 3 பேர் எக்ஸ் ஒய் இஜெட்டுக்கான திறமையின் விகிதம் கண்டுபிடிச்சுமா யாருக்கு எவ்வளவு போகும்னு தெரிஞ்சிடும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கான திறமையின் விகிதம் கண்டுபிடிக்க எக்ஸுக்கான 4 விட்டு ஒய்யும் இஜெட்டையும் பெருக்கணும். என்னது 6, ஒய்க்கான நாட்கள் பாருங்க 6 இன்ட்டு 10. நெக்ஸ்ட் ஒய்க்கான திறமையின் விகிதம் தெரிஞ்சிக்க ஒய் வேல்யூ விட்டு எக்ஸ் இஜெட்டையும் பெருக்கணும். என்ன இருக்குது 4, எக்ஸுக்கான வேல்யூ பாருங்க 4, இஜெட்கான வேல்யூ 10. நெக்ஸ்ட் இஜெட்கான திறமையை தெரிஞ்சிக்க இஜெட் வேல்யூ விட்டு எக்ஸையும் ஒய்யும் பெருக்கணும். என்ன வருது 4, ஒய்க்கான வேல்யூ 6. நெக்ஸ்ட் ரேஷியோ வருங்க. ஸோ 2ஆல கேன்சல் பண்ணா இங்க 3, இங்க 2, இங்கே 2. அகைன் 2ஆல கேன்சல் பண்ணா இங்க 5, இங்க 5, இங்க 3. இதுக்கு மேல எதுவும் காமனா கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ 3 × 5 15, 2 × 5 10, இங்க 2 × 3 6. ஸோ கொடுத்துருக்கிற இந்த 31,000 15:10:6 ரேஷியோ பிரிச்சுமா யாருக்கு எவ்வளவு போகும்னு தெரிஞ்சிடும். ஸோ இதை மொத்தமா ஆட் பண்ணுங்க. 15 + 10 25, 25 + 6 31. ஸோ 31 பார்ட்டுக்கு, அதாவது 31 பார்ட்டுக்கு என்னது 31,000 சரிங்களா. அப்ப ஒரு பார்ட்டுக்கு அப்படியே 31,000 31 கேன்சல் பண்ணா ஒரு பார்ட்டுக்கு 1000 வரும். ஒரு பார்ட்டுக்கு 1000. சோ பாருங்க ஒரு பார்ட்டுக்கு 1000னா பாருங்க எக்ஸுக்கான ரேஷியோ பாருங்க 15. அப்ப 15 × 1000 15,000. அதே மாதிரி ஒய்க்கு 10. அப்ப ஒரு பார்ட்டுக்கு 1000னா 10 × 1000 10,000. அடுத்தது இஜெட்டுக்கு பாருங்க 6. சோ அப்ப 6 × 1000 6000. ஸோ எக்ஸுக்கான அமௌண்ட் 15,000, ஒய்க்கான அமௌண்ட் 10,000, இஜெட்கான அமௌண்ட் 6000. ஸோ பாருங்க ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எக்ஸுக்கான அமௌண்ட் 15,000, ஒய்க்கான அமௌண்ட் 10,000, இஜெட்கான அமௌண்ட் 6000. இதே கொஸ்டின் நம்ம எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ அதை எடுத்துமா ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மெத்தட் தான் ரொம்ப ஈஸியான மெத்தட்.